பிக் பாஸ்ல ரொம்ப பொறுமையா இருந்த ஒரு நபர் அப்படின்னா, விக்கல் சிக்ரம் தான். அவரையே நேத்து அள வச்சு கத்த வச்சுட்டாங்க. நம்ம டீலக்ஸ் ரூம்ல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்லாம். சொல்லணும் அப்படின்னா, சுபிக்ஸாவும், அந்த வியானாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராசரி எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. வெங்காயம், பூண்டெல்லாம் எடுத்துட்டு போய் ஒளிய வச்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இங்க சமையல் பண்ண அதெல்லாம் தேவைப்படுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்கலாம் ஒவ்வொரு டைம் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா, சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் வந்து நல்லாவே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் கிடைக்கிறதே கொஞ்சம் தட்டுப்பாடா இருக்கும்போது, எல்லாருமே இந்த ஃபுட்ட வச்சு தான் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 வீக்குமா வந்து பார்த்துட்டீங்கன்னா, சாப்பாட்டால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது, விகல் சீக்கிரம் இவங்கலாம் கேட்கறாங்க, "அந்த கிராசரிய கொண்டாந்து குடுங்க. அதாவது பூண்டு, வெங்காயத்த எடுத்துட்டு வந்து குடுங்க. எதுக்கு போய் ஒளிச்சு வச்சுக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சுபிக்ஷா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்லையே, இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இருக்கு எடுத்துட்டு வந்து தர முடியுமா, இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்த ஆரம்பிச்சுட்டாரு. "என்ன நாங்க என்ன பிச்சை எடுக்க வந்திருக்கோமா? உங்ககிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடணுமா?" அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கடுப்பாயி வேகமா பேச ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு வியானா அவர்கள் அவங்களோட அந்த பெட்டுக்கு கீழ ஒளிச்சு வச்சிருந்த அந்த பூண்டையும், வெங்காயத்தையும் கொண்டாந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, இவரு வந்து அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எஃப்ஜே அவர்கள், "நீ இது வேணாம். கேட்கும்போது தரல. இப்ப என்ன கொண்டாந்து தர்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்லயே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூடைய வந்து தள்ளி விட்டு வந்துடுறாரு. இருக்கிறத வச்சு சமையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஜே மத்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சமையல் பண்ண ரெடி பண்றாங்க. அங்க தான் போய் அழுக ஆரம்பிச்சு பேசிட்டு இருக்காரு. சமாதானப்படுத்துறாங்க சபரி, கமருதீன், நம்ம திவாகர் வந்து கூடவே போயிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. "விடுங்க, விடுங்க. கோவப்படாதீங்க. பரவால்ல. விடுங்க, 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 விடுங்க. நீங்க கோவப்படாதீங்க. நீங்க கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. நீங்களே கோவப்படுறீங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. "பின்ன என்னங்க? இதென்னா சாப்பாட்டுக்கு என்ன பிச்சை எடுத்துட்டே இருக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு பேசுறாரு. "இந்த மாரிலாம் பண்ணா எனக்கே செம்ம கடுப்பாவுது. இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குது." அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் பேசினதுக்கப்புறம் அங்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சுபிக்ஷா வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து ஓவரா பேசிட்டே இருக்காங்க. வியானா எடுத்து வச்ச வியானா வந்து சைலன்ட்டா இருக்காங்க. ஆனா சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்ககிட்ட ஆர்கியுமென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்கட்ட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, "நாங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிற உரிமை இருக்கு. நாங்க அங்க உள்ளதையும் சாப்பிடுவோம், இங்க உள்ளதையும் சாப்பிடுவோம். எங்களுக்கு வெசல் ஃபுட்டையும் சாப்பிடுவோம். இதையும் சாப்பிடுவோம். அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லா ரூல்ஸ் இருக்கு." அப்படிங்கும்போது, "உங்களுக்கு ரூல்ஸ் இருக்குன்னா எத வேணா பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.